நம்ம ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்த ஃபியூ வீக்ஸ்லேயே ஒரு 100 இந்தியன்ஸை பிடிச்சி நீங்களாம் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் கொண்டு ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. இது எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, நம்ம சிலந்து எப்படி இதை யோசிக்கலாம் சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியா கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் armoredor.com கிடைக்கும். நீங்கள் ட்ராவலிங், டூரிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் பண்ணுவீங்கன்னா இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் செம கூலாக இருக்கும். செக் இட் அவுட். எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் டீப் சீக் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி குயிக்காக பைத்தனில் ஒரு கேம் பண்ணுறது, அதுவும் 10 மினிட்ஸ்க்குள்ள ஒரு கேம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. அது பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்தது ஆப் அண்ட் வெப்சைட்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் போடுறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் இந்த இல்லீகல் இமிகிரேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கைஸ், நம்ம நம்மளோட சுச்சுவேஷன் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம இன்னொருத்தவங்களோட சுச்சுவேஷன் நம்ம ரொம்ப குறைச்சி மதிப்பிட தேவையில்ல. அவங்களோட ப்ராப்ளம் என்ன, அவங்களோட ஷூஸ்ல நம்ம கிடையாது, அவங்களோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோ எதுக்காக இப்படி பண்ணுறாங்களோ யாருக்குமே இன்னைக்கு நான் இருக்கிற இடம் எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா நான் எதுக்கு இன்னொரு இடத்துக்கு உரிய பணையை வச்சு அவ்வளோ தூரம் நான் ஓட போகிறேன். ஸோ அதனால் அதை விட்டுட்டு ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, டெக்னிக்கலாக அந்த ப்ராப்ளத்தை எப்படி தடுக்கிறது, எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். இது நம்ம 3 ஸ்டேஜா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்னு யூஎஸ் கவர்மெண்ட் அவங்க பார்டரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னென்ன விஷயம் பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் ஒருத்தங்க இங்க இருந்து போறாங்க அப்படின்னா அவங்களோட ஜேர்னி எப்படி நடக்குது, ஸோ அந்த ஜேர்னியில அவங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஏன்னா இங்க இருந்து அவ்வளவு தூரம் போறது நாட் தட் ஈஸி. நம்ம ஃபிளைட்டை பிடிச்சி 24 மணி நேரம் யூரோப்ல டிரான்சிட்லாம் எடுத்துக்கிட்டு போறதே அவ்வளவு கஷ்டமான வேலையா இருக்கு, அவ்வளவு டயர்ட் ஆயிடுது. அப்படி இருக்கிறப்ப இல்லீகலா இவ்வளவு தூரம் டிராவல் பண்றது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம், எவ்வளவு பேர் இறக்குறாங்க. அப்படி இருந்தும் அந்த ஜேர்னி ஏன் நடக்குது, அது எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகுது, அது எப்படி நம்பி போறாங்க, இதுக்கு பின்னாடிலாம் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதை செகண்ட் பார்ப்போம். அண்ட் தேர்ட் இந்த சைடு இருக்கிற ஃபெடரல் கவர்மெண்ட், அதாவது இந்தியாவிலேருந்து தப்பிச்சு போறாங்க, இப்போ பங்களாதேஷ்லேருந்து போறாங்கன்னா இந்த கவர்மெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும், ஸோ அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல ட்ரம்ப் பார்டர் வால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சதர்ன் பார்டர்ல, மெக்சிகோ ஒட்டிய பார்டர்ல ஒரு வால் பண்ணியிருக்காங்க. அது நியூ அரிசோனால இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் ஈஸ்ட் பார்டர் வரைக்கும் அந்த வால் வரும். ஆனால் ஃபுல்லாலாம் கிடையாது, நடுவில் விட்டு தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நடக்கிறது கிடையாது. ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் இந்த இன்ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கு. நிறைய பேர் தப்பிச்சு போறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாக்கெட்ஸ் ஆஃப் ஏரியாஸ்ல தான் தப்பிச்சு போறாங்க. அது ஒன்று. செகண்ட் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கடல் வழியாகவும் வராங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அலாஸ்கா சைட்ல இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ்ல குஜராத்தி ஃபேமிலி குளூர்ல இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த மாதிரி உள்ளார வரப்ப, இல்லீகலா வரப்ப. ஸோ அந்த மாதிரி அலாஸ்கா சைட்ல இருந்தும் வருவாங்க. ஏன்னா அங்கே ஸ்கேர்ஸ்லி பாப்புலேட்டட். ஸோ அந்த ரூட் வழியாட்டி போனோம்னா பெட்ரோல் அவ்வளோ அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதே மாதிரி நிறைய ட்ரெயின்ஸ்ல இருந்து வருவாங்க. லாட்டினோ, அதாவது மெக்சிகோ சைட்லேருந்து வர ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா குட்ஸ் ட்ரெயின்ஸ் 60 மணி நேரம் 50 மணி நேரம் நிற்காம கண்டினியூஸாக வரும். ஸோ அந்த ட்ரெயினில் ஒளிஞ்சிக்கிட்டு அது மூலியமா வரதும் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போவாங்க. அது வர பாத்வேல இருக்கிற கிராமங்களில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு, துணிமணி எல்லாம் ஒரு கேரி பேக்கில் போட்டு அந்த ட்ரெயினில் விட்டு எறிவாங்களாம். ஸோ அதை பற்றி நிறைய வீடியோஸ்ல நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் யூஎஸ் கவர்மெண்ட் இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிஷன் இருக்கு. அந்த டிவிஷன் அவங்களுக்கு கீழே பார்டர் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்டர் பேட்ரோல் கார்ட்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளார தப்பிச்சு போனவங்களை பிடிக்கிறதுக்கு FBI இருக்கு. ஸோ இப்போ இந்த ஏஜென்சிஸ் எல்லாம் இதுக்குள்ள வேலை செய்கிறாங்க. இதுக்குள்ள இன்னும் நிறைய ஏஜென்சிஸ், கான்ட்ராக்டிங், மிலிட்ரி கான்ட்ராக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் ஏஜென்சிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே என்னதான் பண்ணாலும் இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு தனி மனுஷன் அந்த ஜேர்னியை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். இப்போ நானா என்னதான் உட்காந்து ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணிட்டு என்னதான் பண்ணாலும் சரி, இது கரெக்டாக இத்தனை பார்டர்ஸ் நான் தாங்கி போகணும். இப்போ ஆஸ்திரேலியா தானே டேரெக்டாக யூஎஸ் வர போகிறது இல்லை. ஓகே, மேபி ஈஸ்ட் சைட் போனால் வரும். பட் சொல்கிறேன், இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க டேரெக்டாக யூஎஸ்க்கு அடுத்த பக்கத்து தெருவு கிடையாது. ஸோ அப்போ அவங்க பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சிரியா அப்படின்னு சொல்லிட்டு வரிசை அத்தனை கண்ட்ரிஸ் தாண்டி போகணும். எந்த டைரக்ஷனில் போனாலும் சரி மல்டிபிள் பார்டர்ஸ் தாங்கி போகணும். ஸோ இந்த மல்டிபிள் பார்டர்ஸையும் ப்ரொடெக்டட் பார்டர்ஸாக இருக்கும். அங்கேயும் பார்போயர்லேருந்து அண்ட் மிலிட்ரி பர்சனல்லேருந்து சர்வைலன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒருத்தன் யூஎஸ் வரைக்கும் போகிறான் அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகாமல், அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இல்லாமல் யாருமே அந்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ அது ஒரு தனி மனிதனாக அது நடக்க போகிறது கிடையாது. ஸோ அது ஹியூமன் டிராஃபிக்கிங் ரிங் இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள். ஹியூமன் ஸ்மக்லிங் இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். ஸோ அது ஒரு மாஃபியாவோ கார்ட்டலோ யாராவது ஒருத்தவங்க அந்த வேலையை செய்வாங்க. அதுவும் ஒரு பக்கமாக அந்த வேலை செஞ்சாங்க அப்படின்னா நடக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மெக்சிகோ சைடில் ஒரு கார்ட்டல் இருக்கு. அவங்க இந்த வேலையை ஹியூமன்ஸ் அந்த சைட் ஸ்மகிள் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைடு இருக்கிற பியூரோக்ரஸியில் இருக்கிற அஃபீஷியல்ஸோட கரப்டட் அஃபீஷியல்ஸ் இல்லாமல் இவங்களால அந்த வேலை செய்யவே முடியாது. ஸோ இவங்க தனியாக ஓகே நான் மட்டும் இந்த வேலையை செய்கிறேன், அந்த சைடு எனக்கு சப்போர்ட்டே தேவையில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே அது கண்டிப்பாக ஒரு லீக்கேஜ் இருக்கு. ஸோ அங்கே ஒரு கரப்ஷன் இருக்கு. ஸோ அது ஏதோ ஒன்று நடக்குது. ஸோ அதை யூஎஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் இந்த கார்ட்டல்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு there will be a kingpin இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ரிங் இருக்கும், ஒரு சிண்டிகேட் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு அண்டர் கவரில் they have to find it. அந்த கார்ட்டல் இல்லை அப்படின்னா இந்த இமிகிரேஷன் it becomes impossible. ஸோ இப்போ நடக்கிறதுல 100% 95% will result in failure. இந்த கார்ட்டல், இந்த ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங் ரிங் இருக்கிறதுனால தான் இது பாசிபிள். அப்படின்றதுனால இது ஒரு அண்டர் கவரில் போய் இந்த ரிங்கை முதல்ல அழிக்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கணும். ஏன்னா இதில் நிறைய பேர் இறக்குறாங்க.
ஸோ ஏன்னா அவங்க காசுக்காக பண்ணுறாங்க. அந்த ரிங்கில் இருக்கிறவங்க வந்து வெறுமனே, ஏன்னா இங்கேருந்து போகிறவங்க வந்து இங்கே இருக்கிற சொத்து வீடு எல்லாத்தையும் விற்றுட்டு அங்கே கொண்டு போய் அந்த காசை கொண்டு போய் அந்த ஸ்மக்லர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த ஸ்மக்லர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஜேர்னிக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த கரப்டட் அஃபீஷியல் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பார்டர் கிராஸ் பண்ணி போகிறதா இருக்கட்டும். ஸோ அவங்க காசுக்காக பண்ணுற விஷயம். இது ஒன்றும் சர்வீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சரி இப்படியே போயிட்டாங்க. ஸோ உள்ளார போனதுக்கப்புறம் எப்படி ஒருத்தங்க சர்வை பண்ணுறாங்க? ஏன்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய லீகல் லூப் ஹோல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு தான் அவங்க சர்வை பண்ணுறாங்க. ஸோ அப்போ அங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் இன் ஜாப்ஸ். ஸோ இந்த சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து கேஷ் இன் ஜாப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நிறைய இடத்துல வந்து இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் இருப்பாங்க. அந்த கேஷ் இன் ஜாப்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது இல்லாமல் அவங்களால வந்து புழக்கத்துக்கு பணம் கொண்டே வர முடியாது. யூஎஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மற்ற கண்ட்ரிஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே டிஃபிகல்ட். ஸோ அதனால் வந்து அந்த கேஷ் இன் ஜாப்ஸ் தான் வந்து அவங்க சர்வை பண்ணுறதுக்கான பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ அது ஒன்று. அண்ட் செகண்ட் வந்து முக்கால்வாசி குளிர் அதிகமாக இருக்கும். யூஎஸ்ல இருக்கிற இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ they நீட் ப்ராப்பர் ஷெல்டர். ஸோ அந்த ஷெல்டருக்கு வந்து இந்த ரிங்கிலேருந்து வந்து சேஃப் ஹவுசஸ் நிறைய பேர் வந்து காசு கொடுத்து அங்கே தங்குறது அந்தமாரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ அந்தமாரி எங்கெங்கெல்லாம் வந்து அன்டாக்குமெண்ட் சிட்டிசன்ஸ்லாம் வந்து தங்குறாங்களோ அந்த இதெல்லாம் டார்கெட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து யார் வந்து ஒரு அன்டாக்குமெண்ட் சிட்டிசனை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களையும் சேர்த்து டிபோர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்டான லாஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷெல்டர் கம்மியாயிடுச்சுனாலே வந்து தேல் பாப் அப் வெரி ஈஸிலி. அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார போனதுக்கப்புறம் வந்து ரெஃப்யூஜி அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்குது. நீங்கள் வந்து அசைலம் சீக் பண்ணலாம். எங்கள் கண்ட்ரியில் வந்து நான் எந்த தப்பும் பண்ணல, என்னோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்காக என்னை வந்து தூக்கில் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு நீங்கள் வந்து அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் நீங்கள் வந்து தாக்கல் பண்ணலாம். அந்த கண்ட்ரியில் போய் நீங்கள் இருக்கலாம் அந்த அப்ளிகேஷனோட ரிசல்ட் வர வரைக்கும். முக்கால்வாசி என்னன்னா, இதில் நிறைய அப்ளிகேஷன் வரதுனால அது எல்லாமே இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் பண்ணுறதுனால இந்த அப்ளிகேஷன்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ அப்போ அந்த நாள் வரைக்கும் அவங்க சர்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து டெம்பரரி ஒர்க் பர்மிட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டெம்பரரி ஒர்க் பர்மிட்டை வச்சு இவங்க இஷ்டத்துக்கு நிறைய வந்து வேலை செய்வாங்க. வேலை செஞ்சு காசு சேர்த்து வீட்டுக்கு அனுப்புறது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்துடும். இவனை நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். நிறைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களை கொண்டு போயிட்டு டிபோர்ட் பண்ணுறதுலாம் இருக்கும். ஆனால் என்ன நடக்கும்னா, அந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து முக்கால்வாசி இவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போய் அங்கே போய் எம்பட் ஆயிடுவாங்க. ஸோ இவங்களை ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் மில்லியன் கணக்கான இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் வந்து யூஎஸ்ல இருக்காங்க. அதுல இருந்து இப்போதைக்கு வெறும் 100 பேர் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் இமிகிரன்ட்ஸ் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் என்னமோ இருக்காங்க சொல்றாங்க. அவங்க சர்வை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே அந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க அப்படின்றத அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அண்ட் தென் வி கேன் ஸ்டாப் தட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் கண்ட்ரிஸ் எந்த கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க ஆரிஜினேட் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரீஸை வந்து ஆக்ஷன் எடுக்க வைக்கணும். அந்த கண்ட்ரீஸை நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வைக்காத வரைக்கும் இது வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு கான்ஸ்டன்ட்டாக ஒரு தலைவலியாக தான் இருக்கும், கான்ஸ்டன்ட்டாக ஒரு செலவாக தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் நாட் வர்த் இட். அவங்களோட டாக்ஸ் பேயர் மணி வந்து அவங்களுக்கு ரோடு போடுறதுக்கு, அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு, ஸ்கூல் கட்டுறதுக்கு உதவும். அதை விட்டுட்டு பார்டர் வால் கட்டுறது, இங்கே இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் ஃப்ரீயாக ஏர் டிக்கெட் போட்டு அந்த கண்ட்ரியில் கொண்டு போய் விடுறது, ட்ராப் பண்ணுறது, இந்த வேலையை இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த விட்டுறதுக்கு அப்புறம் திரும்ப வந்துட போகிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஹோம் கண்ட்ரியை வந்து ஆக்ஷன் எடுக்க வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆக்ஷன் எடுக்க வைக்கணும். நியூஸ் வந்து வெறுமனியாக வந்து இந்தியன்ஸ் வந்து டிபோர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து சரிப்பட்டு வராது. ஏன் அப்படின்னா, சவுத்தில் இருக்கவங்க வந்து நார்த்தை தானே பற்றி பேசுகிறாங்க, நார்த்தில் இருக்கவங்க வந்து ஈஸ்ட்டை பற்றி தானே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன நம்மளை பற்றியா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்றது அங்கே தெளிவாக தெரியணும். இப்போ இறக்கி விட்டது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்ரிஸ்டரில் இறக்கி விட்டுருக்காங்க. வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி வந்து குஜராத்லேருந்து வந்தவங்க அண்ட் பஞ்சாப்லேருந்து வந்தவங்க, அதுக்கப்புறம் மகாராஷ்டிராலேருந்து வந்தவங்க. ஸோ இப்போ இறக்கி விட்டதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து நியூஸ் பேப்பரில் இப்படி பப்ளிஷ் பண்ணணும். ஸோ அப்போ பொலிட்டீஷியன்ஸ், அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் கேட்கணும், குஜராத் மாடலில் என்னங்க ஆச்சு, சவுத்தில் வந்து இந்த டிராவிடியன் மாடல் சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ குஜராத் மாடல் என்ன ஆச்சு, ஸோ குஜராத்லேருந்து ஏன் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இந்த மாதிரி வந்து இல்லீகலாக போகணும், அப்போ உங்கள் ஸ்டேட்டில் என்ன நடக்குது அப்படின்ற கொஷினை கேட்கணும். ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் ட்ரிகர் பண்ணணும், ஃபெடரல் கவர்மெண்ட்டையும் ட்ரிகர் பண்ணணும். ஃபெடரல் கவர்மெண்ட் ட்ரிகர் பண்ணுறது வந்து வெறுமனே இன்டர்னலாக மட்டும் கிடையாது, எக்ஸ்டர்னலாகவும் சரி. யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு இன்டர்நேஷனல் அவுட்கிரையோ ஒரு பேக்லாஷோ கிரியேட் பண்ணணும். மேபி ஈவன் சாங்ஷனோ இல்லை இப்போ இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்வாய்ஸ் அதை அனுப்பிச்சு விட்டுறணும். எல்லாத்தையும் நீ பே பண்ணணும், எதுக்கு நான் ஏன் காசை போட்டு உன் ஆளுங்களை கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ அப்படின்றது இந்த ஃபண்டமெண்டலாக வந்து இந்த இமிகிரேஷன் நடக்கிறதுக்கு வந்து என்னென்ன காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை சால்வ் பண்ணாத வரைக்கும் இங்கே எனக்கு நல்ல வாழ்க்கை இல்லை அப்படின்றதுனால தான் அவங்க போகிறாங்க. இங்கே நல்ல வாழ்க்கை கிடச்சிச்சுன்னா அவங்க எதுக்கு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்மால் பிஸ்னஸை ஃபண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் நிறைய ஃபண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்தமாரி விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இங்கே இருக்கிறவங்க எதுக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு போய் வாழ்க்கையை தேடணும். ஸோ இங்கேயே அவங்களால வந்து லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படின்ற அந்த ஹோப்பை கொடுக்கணும். ஓகே, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மை தாட் ப்ராசஸ் கைஸ். நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வில் கேட்ச் அப் அகைன் in another video. Thank you so much for all the love and support and cheers.